எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயின்னுக்கிறோம் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போயின்னுக்கிறோம். சபரிமலைக்கு போகிறதுக்கு ட்ரெயின் புக் பண்ணோம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஏசி கோச் புக் பண்ணியிருந்தோம். வாழ்க்கையில் முதல் முறை பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சில் போயின்னுக்கிறோம். ஏசி கோச் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் கோச் புக் பண்ணியிருந்தோம். வாழ்க்கையில் தான் ஃபஸ்ட் டைம் ஏசி கோச்சில் சபரிமலைக்கு போயின்னுக்கிறோம். சபரிமலை பார்த்தீங்கன்னா பங்கார்பேட்டிலேருந்து செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 646 கிலோமீட்டர் வருது. சரி, ரொம்ப லாங்காக வருதுன்னு சொல்லிட்டு ஏசி கோச் புக் பண்ணியிருந்தோம். வாழ்க்கையில் தான் ஃபஸ்ட் டைம் ஏசி கோச்சில் சபரிமலைக்கு போயின்னுக்கிறோம். சபரிமலைக்கு நம்ம போகிறதா இருந்தால் ட்ரெயின் ரூட்டில் போயிருக்கோம், ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா பங்கார்பேட்டிலேருந்து ரொம்ப ஈஸியாக போயிடலாம். நாகூர் நம்மளோட வீடியோ பார்த்தா ஈஸியாக போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். இது பார்த்தா செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனு. நீங்கள் பங்கார்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஐலாண்டு வரோம், கன்னியாகுமரி ட்ரெயின். அது பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு வரும் பங்கார்பேட்டுக்கு. அந்த ட்ரெயின் ஏறி இங்கே வந்தோன்னா 9:30 மணிக்கு செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் வந்தோன்னா பஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் முடிஞ்சாலேக்கு அங்கேயே டிஃபன் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு ட்ரெயினில் என்ன கிடைக்குதோ சாப்பிட்ருங்க. சாப்பிட்டோன்னா பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணியிருக்கோம். அவங்க பஸ்ஸு ரொம்ப நாள் தான் ஒரு பஸ்ஸாக எடுப்பாங்க. செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து ஐயப்பா கோவிலுக்கு சபரிமலைக்கு போகிறதுக்கு வந்து ஈஸியான வழி. நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க வந்து ஆளுங்க வந்து ஷீட் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு பார்த்தா எடுப்பாங்க. இந்த செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பம்பா பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் ஆகுது. ஒரு ஆளுக்கு டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 141 ரூபா பம்பா நதிக்கு இருக்கும். செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்து பஸ் ஏறிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் மலை ஏறுவீங்க. மலை ஏறத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட், தர்ஷனா டிக்கெட் இருக்கணும். நீங்கள் வந்து இது ஆன்லைனில் பண்ணி எந்த ஊரில் இருந்தாலும் ஆன்லைனில் பண்ணி எடுத்துன்னு வந்துருங்க. ஆன்லைனில் பண்ணி எடுத்துன்னு வரலனா கூட அங்கே வந்து ஆதார் கார்டு காமிச்சின்னா பம்பா நதி ஓரத்தில் பார்த்து ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஏறுற வழியில் அந்த ஆஃபீஸில் நீங்கள் அது ஆதார் கார்டு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் மலை ஏறத்துக்கு அவங்களே பண்ணி தராங்க. இந்த பம்பா நதி பார்த்தீங்கன்னா தண்ணி போயினுக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயினுக்குறங்களாம் சீசனில் வந்தால். இப்போ நம்ம வந்து சீசனில் நேரத்தில் வந்தனால தண்ணி கம்மியாக போயினுக்குது. சரி, எல்லாம் ஐயப்பா பக்தர்லாம் வந்து இருமுடி கட்டின வரவங்கலாம் வந்து இந்த இடத்துல குளிச்சுட்டு பம்பா நதி மலை ஏறத்துக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போவாங்க. இந்த கேரளா பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசன்னு இருக்குது. உண்மையாக சொல்லலாம் ஐயப்பா பக்தர்லாம் வந்து ரொம்ப கிரேட்டுன்னு தான் சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வந்து மாலை போட்டுன்னு வெடிகாலம் குளிச்சுட்டு அவ்வளோ காலையில் கோவிலுக்கு போயிட்டு வந்து வேலைக்கெல்லாம் போவாங்க. அப்புறமா 40 நாள் விரதம் இருந்து ஐயப்பா கோயிலுக்கு வருவாங்க. அவங்க விரதம் இருந்து வர்றதே ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரயில்வே ஸ்டேஷன் இறங்கணுன்னு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர் ஆகுது ஜர்னி. அந்த 3 ஹவரில் பம்பா நதி இறங்கிட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கேருந்து மலை ஏறணும் 5 கிலோமீட்ரு. அந்த 5 கிலோமீட்டரும் வந்து 3 ஹவர் ஆகுது ஜர்னி. ஆக மொத்தம் நம்ம கேஜிஎஃப்லேருந்து ட்ராவல் நம்ம ஐயப்பா சாமியை பார்க்கணுன்னா 18 மணி நேரம் ஆகுது. நம்ம வீட்டை விட்டு கணக்கு போட்டால் ஐயப்பா கோவில் வந்து சேர்ற வைக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து தரிசனம் வந்து 1 ஹவர் 2 ஹவர் அது வரை எடுத்துக்கும். இது பார்த்திங்கன்னா ஐயப்பா கோவிலுக்கு வந்துருக்கிறோம். ஐயப்பா கோவிலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு புலி மேலே உட்காந்துக்கிற மாதிரி ஐயப்பா சிலை வந்து வச்சுருக்கிறாங்க. இதை தான் நம்மளுடைய என்ட்ரன்ஸில் வரும் ஐயப்பா கோவிலுக்கு. பம்பை நதி ஏறி நம்ம வர்றப்போ இந்த இடத்துலேருந்து தான் ஐயப்பா கோவிலுக்கு மேலே போகிறதுக்கான வழி ஸ்டார்ட் ஆகும். பம்பா நதியில் குளிருங்கெல்லாம் குளிச்சுன்னுக்கிறாங்க. பாருங்கள் தண்ணி எப்படி போயினுக்குது. மலையெல்லாம் பாருங்கள் அப்படியே மேகமூட்டத்தில் இருக்குது. ரொம்ப ஒரு அழகான நதி பம்பா நதி. ஐயப்பா பக்தருங்கெல்லாம் உண்மையாக சொன்னால் கிரேட் தான். நம்ம ஐயப்பா கோவிலுக்கு நிறைய பேர் போவோம். ஐயப்பா கோயில் மாலை போட்டுன்னு போவாங்கன்ட்டு நம்ம மாலை போடாத சிவில் தரிசனம் வந்திருந்தோம். நிறைய பேர் நினச்சின்னுக்கோங்க ஐயப்பா கோயில் நம்ம போனோன்னா மாலை போட்டுன்னு போனோம், ரொம்ப பயபக்தியாக விருதாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிவில் தரிசனம் கூட போகலாம். நம்மளுக்கும் ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு ஐயப்பா கோயிலுக்கு போனோன்ட்டு. நம்மளுக்கே தெரில சிவில் தரிசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மள மாதிரி பக்தருக்கு வந்து ஆசையாக இருப்பாங்க நம்ம வந்து மாலை போட்டு தான் போகணுன்ட்டு. மாலை போட்டு போடாதவங்க கூட போகலான்னு சிவில் தரிசனம் இருக்குது. நம்ம மாலை போடாத வந்துட்டு இங்கேயே இருமுடி கட்டுறாங்க. 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கோயில் சார்பாக. அந்த 300 ரூபா கட்டி நம்மளும் மாலை போட்டுன்னு போகிறதுனா போகலாம். அப்படிலாம் நம்ம நார்மலாக சிவில் தரிசனம் போகிறதுனால போகலாம். ஐயப்பா பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெடிகாலம் மார்கழி மாதத்தில் ரொம்ப அந்த குளிர்லேயும் குளிச்சுட்டு ரொம்ப ஒரு பயபக்தியாக வந்து இந்த கோவிலுக்கு மலை ஏறி போயிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரேட் தான் நம்ம என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். रे ना ना आ,
पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे पिया को मना நதியில் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கு வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக போர்டு வச்சுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காடு, 5 கிலோமீட்டர் கிட்ட இந்த காடு இருக்குது. இது விஜய் மல்லையா பார்த்தீங்கன்னா தங்க ஷீட்டு அமைச்சு கொடுத்துக்கிறாரு ஐயப்பா கோவிலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்திருந்தவங்க சாமிங்க வந்து இருமுடி கட்டி பூஜை பண்ணி பம்பா நதியில் குளிச்சுட்டு மலை ஏறத்துக்கு ரெடியாகின்னு இருக்கிறாங்க. நம்ம கூட 6 சாமி வந்திருந்தாங்க மாலை போட்டுன்னு. நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் சிவில் தரிசனில் வந்திருந்தோம். 6 பேர் வந்து மாலை போட்டு வந்தாங்க. அவங்க ரெடியாகின்னு இருந்தாங்க. ஐயப்பா கோவில் மேலே மலை ஏறத்துக்கான பூஜைலாம் அவங்க பண்ணிவிட்டு இருமுடி எடுத்துன்னு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாமிகள் ரெடியாக இருக்கிறாங்க மலை ஏறுறதுக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டம். மாலை போட்டு நம்ம மலைலாம் ஏறி அவங்க வெயிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்து நம்ம கேஜிஎஃப்லலாம் பார்த்துருப்போம். ஐயப்பா பக்தெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா வந்திருக்குது நம்ம கூட. இந்த பாப்பா கூட ஐயப்பா இருமுடி கட்டின்னு வந்திருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக மலை ஏற ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கே பயமாக இருக்குது. மலை வந்து 5 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ரொம்ப செங்குத்தாக இருக்குது. எப்படி ஏறலான்னு யோசிச்சுன்னு வந்தோம். நம்ம சரி நம்மளுடைய வழிகாட்டியாக இவங்க முன்ன வந்திருந்தாங்க சாமிங்க. அவங்க வந்து வந்திருந்தனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு வழி நடத்தி இட்டுன்னு போயிருந்தாங்க. சரி அந்த சாமி கூட வந்திருந்தோம் நாங்கள். சாமி எங்களுக்கு நீங்கள் தான் இட்டுன்னு போனோம் சொல்லிட்டு அவங்க கூட வந்தாங்க. நம்ம வந்து சிவில் தரிசனத்துக்கு போயின்னு இருந்தோம். சாமியெல்லாம் இருமுடி கட்டி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க போகிறதுக்கு. சரி வாங்க ஐயப்பா கோவில் போய் பார்க்கலாம். இதுதான் ஐயப்பா கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பாதை. ஸ்டெப் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பா பக்தர்கள்லாம் ஏறி போயின்னுக்கிறாங்க மலை ஏறுறதுக்கு. இங்கேருந்து வந்து ஐயப்பா பக்தர்கள்லாம் வந்து இருமுடி கட்டின்னு மலை ஏறுவாங்க. 5 கிலோமீட்டர் ஆகுது. இங்கேருந்து கரெக்டாக 3 ஹவர் ஆகுது ஜர்னி மேலே ஏறி போகிறதுக்கு. மேலே போயிட்டு அங்கே தரிசனத்துக்காக வெயிட் பண்ணோம். 2 ஹவர் 3 ஹவர் ஆகும். மலை ஏற முடியாத வயசான காலத்தில் பார்த்தா டோலி சர்வீஸ் பண்ணுறாங்க. இந்த டோலியில் பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு மட்டுமே 4500 ரூபாய் சொல்கிறாங்க. திருப்பி அவங்கள மேலேருந்து இறக்கிறதுக்கு 4500 ரூபாய். வயசானவங்க ஏற முடியாதவங்களாம் அந்த டோலி சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோவில் ஐயப்பா பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறின்னு போயின்னு இருப்பாங்க. வயசானவங்களாம் ஏற முடியாததால டோலி சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு 3 ஹவர் ஆகுது. சாமியே சரணம் ஐயப்பா சரணம் சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் அவங்களோட அந்த வலி கஷ்டம் தெரியாமல் அந்த சொல்லினே ஏறுவாங்க. ஐயப்பா சாமி பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப உண்மையாக சொன்னால் ரொம்ப ரொம்ப கிரேட் தான். அவ்வளோ மலை ஏறி போய்ட்டு நம்ம திருப்பதி மலை கூட ஏறிடலாம். திருப்பதி மலைக்குன்னா இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது பார்த்தா செங்குத்தாக இருக்குது மலை. 3 ஹவர் ஆகுதுங்களாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு செங்குத்தாக இருக்கிற மலை. சரி ஐயப்பா கோவிலுடைய மலைக்கு வந்திருந்தோம். சரி நாங்களும் ஏறி எங்களுடைய அனுபவத்தை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். சரி வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஐயப்பா கோவில் சபரிமலைக்கு போயின்னுக்கிறோம். சாமியே சரணம் ஐயப்பா சரணம். पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे बिनती करते मैं तो हार गई रे बिनती करते मैं तो हार गई रे पिया को मनानत नाही रे बिनती करूं पैया परूं बिनती कर
रे बेनती करत मैं तो हार गई रे पिया को मनानत नाही रे पिया को मना पिया को मना पिया को मना मानत नाही रे. நம்ம மலை மேலே போக போக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மூச்சு வாங்கும், மூச்சு விடுறதுக்கெல்லாம் கஷ்டம் ஆகுது சொல்லிட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் சார்பாக ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கிறாங்க. கார்டியாலஜி சர்வீஸ் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம எதனா ஒரு எமர்ஜென்சினா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டும் கட்டி வச்சுக்கிறாங்க. மலை மேலெல்லாம் சைடில் யாரும் டாய்லெட் போக சொல்லிட்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பாருங்கள், டாய்லெட் வசதியும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காழோட சத்தம், இயற்கையான சத்தம் கேளுங்க எப்படி இருக்குது. நாங்கள் அப்படியே மியூசிக் ஆஃப் பண்ணதை விட்டுக்கிறோம் பாருங்க. ಕೂತ್ಕೊಳ್ಳೋಣ. ஐயப்பா கோவில் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐயப்பா கோவில் வந்து காட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காட்டில் போகிறனால மலையில் வந்து அதிகமான காட்டு மிருகம்லாம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து காட்டு பன்னி என்ன சாப்பிட்னு இருக்குது, மண் கலரி சாப்பிட்னு இருக்குது. இந்த காட்டு பன்னி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி நாய்ங்க வீதியெலாம் சுற்றின்னு இருக்குதோ அந்த மாதிரி காட்டு பன்னி பார்த்திங்கன்னா அதிகமாக சுற்றின்னு இருக்கும். நம்ம போகிற வழியெல்லாம் நம்மளை பார்த்தாலாம் பயப்படாது. அது பல்லு வச்ச காட்டு பன்னி தான், வீட்டு காட்டு பன்னி இல்லை. அது குட்டியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் காட்டு பன்னி வந்து காட்டு பன்னி அதுன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சுற்றின்னு இருக்குது காட்டு பன்னி. ரோடெல்லாம் சாப்பிட்டு படத்துக்குன்னு ரெஸ்ட் எடுத்துன்னு வழியெல்லாம் எங்கே பார்த்தாலும் காட்டு பன்னி இருக்குது. நாங்கள் போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா காட்டு அணில், கருப்பாக இருக்குது, உடம்பெல்லாம் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. கீரைப்புலி, காட்டு கீரைப்புலி அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நார்மல் கீரைப்புலிக்குன்னா வாலெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. அந்த மாதிரி காட்டு மிருகம்லாம் வழி நடுங்க இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்த்துன்னு போயின்னுக்கலாம். காட்டு பன்னி பார்த்திங்கன்னா எப்படி அசால்ட்டாக சுற்றி நிற்குது பாருங்கள். ரோடெல்லாம் எங்கே பார்த்தாலும் காட்டு பன்னி இருக்குது. அதுவும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துன்னு ரொம்ப ஜனத்துங்களை பார்த்தா பயடாமல் இருக்குது. ஐயப்பா கோவில் பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டில் இருக்குது. செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் ஆகுது ஐயப்பா கோயில் வந்து சேர்றதுக்கு.
காட்டிலே பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு மலை மேலே தான் ஓடுது. 50 கிலோமீட்டருக்கு மலை மேலே பஸ்ஸு போயினே இருக்கும். இந்த மலைப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைங்க தான் இருக்குது. 50 கிலோமீட்டருக்கு வலிஞ்சு போகுது. நிறையா சாமிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாமிட்டெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நானும் பயந்துனே இருந்தேன், எங்கே வாமிட் வந்துட்டு போகுது சொல்லிட்டு. ரொம்ப 50 கிலோமீட்டர் மலை மேலே நீ நினச்சி பாருங்கள், ஐயப்பா பக்தர் எவ்வளோ ஒரு கிரேட்டுன்னு நான் சொல்கிறேன்ட்டு. நம்ம கேஜிஎஃப்ல சொல்கிறேன், கேஜிஎஃப்ல ட்ராவல் பண்ணுறதுக்கு 18 மணி நேரம் வெறும் ட்ராவலிங்கே ஆகுது. அதுக்கப்புறம் மேலே தரிசனத்துக்கு வரணும், அது ஒரு 2 ஹவர் கிட்ட ஆகும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுப்பண்ணி வழி நடுங்க எங்கே பார்த்தாலும் காட்டுப்பண்ணி இருக்குது. அதுக்கு ஏதோ பல் இருக்குது பாருங்கள். இது வீட்டு பன்னியில் காட்டுப்பண்ணி. நம்ம காட்டுப்பண்ணி ஐயப்பா கோயில் அங்கங்கே இருக்குது. ஒரு வழியாக ஐயப்பா கோயில் வந்து நம்ம சேர்ந்துட்டோம். ஐயப்பா கோயில் வந்து சேர்ந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவில் தரிசனத்துக்கு போயின்னுக்கிறோம். மாலை போடாது, நம்ம மாலை போடாது எப்படி சிவில் தரிசனத்துக்கு போகிறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள் க்ளீனாக. நிறைய பேர் வந்து ஐயப்பா கோயில் நம்ம போனோன்னா மாலை போட்டு தான் போகணும்னு நினச்சின்னுக்கிறீங்க. மாலை போடாமல் கூட நம்ம போகலாம். ஐயப்பா கோயிலுக்கு வந்து மாலை போடாமல் போகிறதுக்கான வழி இது பார்த்திங்கன்னா இருமுடி கட்டி மலை 18 படி போகக்கூடிய வழி இது. ஐயப்பா கோவில் நம்ம போனோன்னா இருமுடி கட்டி போனோன்னா 18 படி ஏறி போனோம். நம்ம சிவில் தரிசனம் போனோன்னா 18 படி ஏற விட மாட்டாங்க. நம்மளுக்கும் செப்பரேட்டாக ஒரு வழி விடுவாங்க சிவில் தரிசனம்ன்ட்டு. பார்த்தீங்கன்னா 3-4 பாஷையில் போட்டு வச்சுருக்கிறாங்க. வர பக்தர்களுக்கு வந்து புரியணும் ஈஸியாக சொல்லிட்டு. சிவில் தரிசனத்துக்கு போகிறதுக்கான வழி இது தான். இந்த சிவில் தரிசனத்துக்கு போனால் நம்ம மலை மேலே போயிட்டு நம்ம சிவில் தரிசனத்துக்கு போனோம்னா இருமுடி கட்டின்னு அவங்க 18 படி ஏறி அந்த பக்கம் வருவாங்க. நம்ம இந்த பக்கம் சிவில் தரிசனத்துக்கு போவோம். எல்லா கியூவும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து சேரும். சிவில் தரிசனத்துக்கான சாமி பார்க்க போகிறப்ப எல்லாமே ஒன்றாயிடுவாங்க. எல்லாம் கிட்ட போயிட்டு நம்ம சிவில் தரிசனத்துக்கு ஒரே வழியில் தான் போவாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நம்ம செப்பரேட் வேறு வழியில் போவோம். அங்கே போய் நம்ம சிவில் தரிசனம் வழியில் போனால் கூட அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றா போய் சாமியை பார்ப்போம்.